இப்போ நான் என்னோட பழைய புக்ஸ் எல்லாம் பரன் மேல இருக்கும்போது எடுத்து பார்ப்பேன். அப்படியே பார்த்தா இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஒரு தெலுங்கு பாடியிருப்பேன், ஒரு கன்னடா பாடியிருப்பேன். அப்புறம் திரும்பி பார்த்தா அன்பே என் நண்பே, இந்த டேட்டு, மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ். அப்படி பண்ணி அந்த 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 மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அப்பா இந்த டேட்ல பாடியிருக்கோமா, இந்த சாட்டர்டே அதெல்லாம் போட்டிருப்பேன் நான். சாட்டர்டே ஆர்டிஸ்ட் ஜெயம் ரவி அப்படிலாம் போட்டிருப்பேன். கேட்டேன் அஃப்கோர்ஸ் ஆர்டிஸ்ட் அப்போ ஃபைனலைஸ் ஆகாட்டி அதை நம்ம போட முடியாது. அதெல்லாம் எழுதி வச்சிருப்பேன் நான். ஆர்டிஸ்ட் யாரு, ஜெயம் ரவி, கங்கனா, டைரக்டர் கேவி ஆனந்த், அந்த மாதிரி ஜீவா அப்படி எழுதியிருப்பேன் நான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப, அதுக்கப்புறம் பார்த்தா 2 பாட்டு, இது எப்போ பாடின, இது என்ன பாட்டுனே தெரியாது. அப்புறம் சாமி பாட்டு 2 இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு நம்மளோட குரோனாலஜிக்கலா நம்ம என்ன பண்ணோன்றதும் ஒரு ஹாப்பியா இருக்கும். ஹோம் டூர் வந்து ஐ வாண்ட் டு see அந்த satisfaction. அது ஒரு ஏன்னா அன்னோன் சைடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு பேர் இதை வந்து ஒரு பொக்கிஷமா மதிச்சு வச்சிருக்காங்க, பத்திரப்படுத்தி பெட்டகமா வச்சிருக்காங்கிற ஒரு கேள்வி. இல்ல எனக்கு ஆனா இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு நாள் போட்டோ எடுத்து எல்லாத்தையும் பிடிஎஃப்ஸாவும் ஆக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஏன்னா பேப்பர் இது ஆயிடும்ல. டெஃபினெட்லி பத்திரமா வைங்க, பொக்கிஷங்களை பாதுகாப்பா வந்து பத்திரப்படுத்தி வைங்கன்னு சொல்லணும். ஸோ இப்போ நீங்க ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, சிங்கர்ஸ் நடிகர்கள் யார் அப்படிங்கறது தெரிஞ்சா நான் இது பண்ணிப்பேன்னு. ஒருவேளை உங்ககிட்ட சிங்கர்ஸ் கிட்ட முன்கூட்டியே இந்த பாட்டு இந்த ஹீரோவுக்காக அப்படிங்கிற இன்புட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் தனியா இருக்குமா? ஏன்னா எஸ்பிபி சார் வந்து ரஜினி சார்னாலே குஷியாயிடுவாராம். அது ஆமாமா, ஏன்னா அப்படிலாம் பாடுவார் அவரு. அப்படி ஆயிடுவாரு. அஃப்கோர்ஸ் அந்த அளவுக்கு இப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ சௌந்தரராஜன் சாருக்கோ பாலு சாருக்கோ கிடைச்ச அளவுக்கு அந்த ஒரு மாதிரியான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த நாள் ஞாபகம் அப்படின்னு ஒரு சிவாஜி மாதிரியேவும் நடிப்பார், நான் ஆணையிட்டால்னு பாடுவார். அதே மாதிரி இவர் வந்துட்டு மாடத்திலே கன்னி மாடத்திலே எல்லாம் பண்ணுவார்ல, அது மாதிரியான ஸ்கோப்ஸ் இப்போ ரொம்ப இல்லை. ஸோ இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம கரண்ட்லி இந்த 2025 பார்க்குறோம், லிப்சிங்க்குங்கிறதே போயிடுச்சு. லிப்சிங்க் இல்லை, பட் ஸ்டில் சாங்ஸ் பிகம் ஹிட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்டில் வந்து கண்கள் ஏதோ தேட, அது வந்து யாரும் லிப்சிங் பண்ணல, இட்ஸ் ஜஸ்ட் goes behind, I think so. இல்ல பின்னாடி தான அது. So most of the songs பின்னாடி தான் போயிட்டு இருக்கு. montage, ஆனா montage songs தான். இது வந்து நான் முன்னாடி எதிர்பார்த்தேன். இந்த லிப் சிங்க் எல்லாம் ஏன்னா நம்ம இந்தியன் சிஸ்டம்ல மட்டும் தான் அது இருக்கு இல்லையா, யாரும் வெஸ்டர்ன்ல unless the songs அந்த படமே மியூசிக்கல் படங்களா, ஃபிலடெல்பியா மாதிரி, சிகாகோ அந்த மாதிரி எல்லாம் வர சாங்ஸ் இருந்தா, மியூசிக்கல் மூவிஸா இருந்தா மட்டும் தான் பாடுற மாதிரி லிப் சிங்கோட வருவாங்க.